المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والقانتين والقانتات والصادقين والصادقات والصابرين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال أيضا: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. வார்த்தைகளில் சிறந்தது அகில உலகத்தையும் படைத்த ஏக இறைவனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் உத்தம தூதர் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தின் பெயரால் எதெல்லாம் புதிதாக உருவாக்குகின்றார்களோ புதிதாக உருவாக்குகின்ற ஒவ்வொன்றும் பிதஅத் அனாச்சாரம் என்றும், அந்த அனாச்சாரங்கள் அனைத்துமே வழிகேடு என்றும், அந்த வழிகேடுகள் மனிதனை நரகில் தான் கொண்டு போய் சேர்க்கும் என்றும் நம்முடைய உத்தம தூதர் அண்ணல் நம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு உரையினுடைய ஆரம்பத்திலும் தன்னுடைய சமுதாயத்திற்கு எப்படி ஆழப்பதிவு செய்தார்களோ, எப்படி எச்சரிக்கை ஊட்டினார்களோ. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உரையினுடைய ஆரம்பத்தில் நான் எனக்கும் உங்களுக்குமாக ஆழப்பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பான சகோதரர்களே, எந்த சபையில் அல்லாஹுவை பற்றி போற்றி புகழ்கின்றதோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி பேசப்படுகின்றதோ, அங்கே யார் இருப்பாங்க தெரியுமா? யார் இருப்பா? பதில காணும். மலக்குமார்கள், வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அவையில் நாம் அனைவரும் இங்கே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த சிறந்த அவையில் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது ரமலானை வரவேற்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு நாட்கள்ல நம்ம எந்த மாதத்தை அடைஞ்சிருவோம்? அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாதம் ரொம்ப மிக நெருக்கமாக நெருங்கி விட்டது. என்ன, எல்லா வருஷமும் ஒவ்வொரு ரமலானுக்கு முன்னாடி ஒரு உரை போடுவாங்க, அப்படிதானே? ரமலானே வரவேற்போம், ரமலானே வருக வருக, ரமலானின் சிறப்புகள் இப்படின்னு ஒவ்வொரு வருஷமுமே நம்ம கேட்கக்கூடிய பயான் தான், அப்படிதானே? யூடியூப்லயும் பல வருடங்களா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய உரைகள் தான். நாம யோசிப்போம், என்னடா எப்போ ரமலானை வரவேற்போமா, நம்மளுக்கு தெரியாத விஷயமான பல பேருடைய மனதுல இருக்கலாம். ஆனால் நமக்கு தெரியறது முக்கியம் கிடையாது. இவ்வளவு வருஷ காலம் எது வந்தது? ரமலானுடைய மாதம் வந்தது. நம்ம இங்க அமர்ந்து இருக்கக்கூடியவங்கள்ல 40 வயது இருக்கும், 50 வயது இருக்கும், 25 வயது, 30 வயது, இப்படி பல வயதுடையவர்கள் நம்ம இங்க அமர்ந்து இருக்கோம், அப்படித்தானே? பல வயதுடையவர்கள் இங்க இருக்கும். இப்படி இருந்துமே நம்முடைய வாழ்க்கையில ஒரு 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது நம்ம நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருப்போம். அப்படின்னாலுமே ஒரு மனிதனுடைய 30 வயசுன்னா ஒரு 20 வயசு கணக்கு போடுவோம். 20 வருஷமா நம்ம என்ன பண்றோம்? நோன்பு நோக்கிறோம். சரியா? நோன்பு நோக்கிறோம். இந்த நோன்பு நம்மள என்ன மாற்றத்தை ஏற்படுத்துச்சு யோசிச்சு பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமுமே நன்மையை எதிர்பார்த்து பரக்கத்து நிறைந்த இந்த புனிதமான மாதமாகிய ரமலான் ஒவ்வொரு வருஷமும் வருதே. நம்மிடத்துல என்ன மாற்றத்தை நம்ம பார்த்தோம்? இந்த ஒரே ஒரு மாசம் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருப்போம். அதுவும் முதல் 10ல இருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி நம்ம பழைய நிலை
இயல்பு. ஒவ்வொரு வருஷமும் ரமதான் நம்மை நோக்கி வருது. அது நம்ம எப்படி வரவேற்கணும் தெரியல. நம்ம எப்படி வரவேற்கிறோம் தெரியுமா? இப்பவே யோசிப்போம், எங்கடா நல்ல ஃபர்தா கிடைக்கும், அப்படிதானே? ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவான்? ஃபர்தா இறக்குவான், ட்ரெஸ் மாடல் இறக்குவான், அப்படிதானே? அப்ப நம்ம யோசிப்போம், நம்முடைய மைண்ட் செட் இப்பவே இருக்கும். பெருநாள் தினம் அன்னைக்கு நம்ம போடாத மாதிரி ஃபர்தா யாரும் போடக்கூடாது, நம்ம போடுற மாதிரி ஃபர்தா யாரும் போடக்கூடாது. இப்படி ஒரு மைண்ட் செட்ல பெண்களாக நம்மளுக்கு மிக முக்கியமா இருக்கும். அப்படி யாரா பெருநாள் ஈதுக்கு தொழுதுக்கு போட்டுட்டு வந்தாங்கன்னா இது முடிஞ்சது. சரி, நான் தானே அழகா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப என்ன எல்லாரும் இந்த மாடலை போட்டுட்டாங்களேன்னு ஒரு கவலை வேற. இப்போ பெண்கள் அதிகமாக எதுலதான் இருப்பாங்க? ரமதான் 1ல இருந்து கடைசி 10ல லைலத்துல் கத்ர் தேடுறோமோ இல்லையோ, ஒவ்வொரு டெக்ஸ்டைல்ஸும் ஒவ்வொரு கடையுமா நம்ம எதை தேடி போவோம்? ட்ரெஸ் வாங்குறதுக்கு மெனக்கெடுவோம். ட்ரெஸ் வாங்குறதுக்குன்னு அதுக்கான நாட்களை நம்ம ஒதுக்குவோம். ஒரு நாள் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஏறிட்டோம்னா என்ன ஆகும்? அந்த ஒரு நாளை நம்ம சுத்தி இதுவரை என்னது வீட்டுல போட்டு பார்த்தா சேராது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவோம், அப்படிதானே? இப்படி நம்முடைய அந்த ரமதான் மாதத்தையே நம்ம எப்படி அதிகமான பெண்கள் கழிக்கிறாங்கன்னா ஷாப்பிங் பண்றதுலயே முடிக்கிறாங்க. இன்னும் பல பேர் எப்படிப்பட்டவங்க நம்ம இருப்போம் தெரியுமா? தூங்கியே எழும்புவோம், அப்படிதானே? நோம்பு காலங்கள்ல காலையில வேலை இருக்காது. அப்ப அந்த நேரங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, அப்ப நிறைய ஓய்வு டைம் கிடைக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்களை அனுப்பி விட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கிறது எப்ப எழும்புவோம்? பிள்ளைங்க அசுருக்கு வரும்போது முடிச்சு பார்ப்போம். இப்படி பல பெண்கள், நம்முடைய பெண்களும் சரி ஆண்களும் சரி யாராக இருந்தாலும் தூக்கத்திலேயே கழிக்கக்கூடிய ரமதான்களும் போயிடுச்சு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்படி வரவேற்கிறாங்கன்னா, நம்ம இங்க இந்த டிராமா பார்த்தோம், அப்படிதானே? எதுல ரொம்ப கான்சென்ட்ரேஷன்னா, நோம்பு வர்றதுக்கு 2 நாள் முன்னாடி வீட்டுல இருக்கக்கூடிய பழைய துணி, புக்கு, சாதனம் எல்லாம் போட்டுட்டு கிளீனிங் வேலை. அது வரைக்கும் அவங்க வீடு கிளீன் பண்றது மாதிரி இது ஒரு சத்தம். என்னது? ரமதான் வந்துடுச்சுன்னா ஸ்கூல்ல லீவ் போட்டுட்டு பிள்ளைங்களை வீட்டுல முடிச்சு நிறுத்தி இருக்காங்க. எதுக்கு? வீட்டு வேலையை பார்க்கணும், கிளீன் பண்ணணும், ரமதான் மாசம் வருது, நம்ம வீடு கிளீனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அத்தஹூர் ஷத்ருல் ஈமான், ஈமானுடைய பாதி என்னது? தூய்மை, அப்படிதானே? அப்ப தூய்மையாக எப்போதுமே நம்ம வீடு இருக்கணும் தானே? அது என்ன ஒரு சத்து மாதிரி வருஷம் ரமதானுக்கு முன்னாடி வீடை கிளீன் பண்றது, இதெல்லாம் இஸ்லாத்தில் காட்டித்தராத ஒரு விஷயம். இப்படி நம்முடைய வரவேற்புகள் இப்படிதான் இருக்கு. இன்னும் என்னன்னு தெரியுமா? ரமதான்னாலே எதுல மிக முக்கியமா நம்ம இருப்போம் தெரியுமா? சமையல்ல இருப்போம், அப்படிதானே? குக்கிங். எப்ப பார்த்தாலும் வடையா, கஞ்சியா, பஜ்ஜியா, போண்டாவா, இதான் நம்ம மண்டையிலே ஓடும். இஃப்தாராக இருந்தாலும் இஃப்தார் டைம்ல என்ன பண்டம் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். சஹர் டைமாக வரும்போது, அதுக்கப்புறமா இஷா டைம் வரும்போது அதற்கான வேலை, அதுக்கப்புறமா சஹர் டைம் வரும்போது அதற்கான வேலை. இப்படி ஆக மொத்தத்துல கிச்சன்லயே நம்ம பெண்களுடைய வாழ்க்கை பாதியும் நோம்புல போகுது. இதுல எங்க நம்ம குரான் ஓதுவோம்? இதுல எங்க நம்ம தூங்குவோம்? இதுல எங்க நம்ம நன்மைகளை சேகரிப்போம்? யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அப்ப நம்ம நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ரமதான் வரும்போது நம்ம ரமதானை எப்படி வரவேற்கணும்? இப்படியா வரவேற்கணும்? இல்ல. எப்படி வரவேற்கணும் தெரியுமா? நம்ம ரமதான் வருது அப்படின்னா நம்முடைய நினைப்பு ஃபுல்லாவே இந்த மாசத்தை நான் இவ்வளவு வருஷம் என்னுடைய வாழ்க்கையில நான் கழிக்காதத மாதிரி இந்த வருஷத்தை நான் செலவிடுவேன் அப்படிங்கிற குறிக்கோள், ஒரு உறுதியோட நம்ம இந்த ரமதானை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? நம்மள மாதிரி கிடையாது. அவங்க எப்படின்னா ரமதான் வர்றதுக்கு 6 மாசம் முன்னாடியே என்ன பண்ணுவாங்களாம்? ரமதானை காத்துக்கிட்டே இருப்பாங்களாம். எதுக்கு? ரமதான் வருஷத்துக்கு ஒருக்க ட்ரெஸ் கிடைக்கும் அப்படின்னு கிடையாது. அவர்கள் அந்த அருள் பொங்கும் மாதமாகிய அந்த ரமதான்ல ஏராள நன்மைகள், அப்படித்தானே? ஒரு நன்மை செஞ்சோம்னா 10 மடங்காக நம்மளுக்கு அதுக்கான பரக்கத் பலனை அல்லாஹ் தருவான். அப்ப அதற்காக அந்த சஹாபாக்கள் என்ன பண்றாங்களா? 6 மாசத்திற்கு முன்னாடியே ரமதானை காத்திருப்பாங்களாம். மீதம் இருக்கக்கூடிய 5 மாசம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இல்லைன்னா கொஸ்டின் கேட்கலன்னா தூங்கிடுவீங்க. 6 மாசம் ரமதானை வரவேற்று அல்லாஹ்வே அந்த ரமதானை அடைவதற்கான வாய்ப்பத்தான துஆ கேட்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 5 மாசம் என்ன பண்ணுவாங்க? ரமதான் தான் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாத்தையும் சுருட்டி வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு உலக வாழ்க்கையில் ஈடுபடுவாங்க, அப்படிதானே?
இல்ல. அவர்கள் நம்ம இந்த ரமலான் அடைந்தோம் இல்லையா, அந்த நாட்கள்ல நம்ம செய்த நன்மைகளும் இப்போது நம்ம செய்துட்டு இருக்க நன்மைகளையும் யா அல்லாஹ் ஏற்றுக்கொள் என்று அவங்களுடைய வாழ்க்கை அந்த ஒரு வருஷ காலம் முழுக்க அவங்க எப்படிதான் இருப்பாங்களாம், இந்த ஈடுபாட்டிலேயே இஸ்லாம் கற்று தந்த அந்த நன்மைகளை நம்ம பற்றி பிடிக்கணும் அப்படிங்கிற அந்த உறுதிப்பாடோட இருப்பாங்க. ஆனா நம்ம எப்படி 10 நோம்பு கூட தாண்டாது, அப்படிதானே? 10 நோம்பு கூட நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. இப்ப இன்னைக்கு நம்ம குறிக்கோள் வைப்போம், நம்ம வந்து இரவு தொழுகை போலாம் தொழலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். 2 நாள் தொழுவோம், அதுக்கப்புறம் என்ன ஆகும், கொஞ்சம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுன் ஆகும், அப்படிதானே? இது மனிதனுடைய இயல்பு தான். ஏன்னா ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹந்தலா அப்படிங்கிற ஒரு சஹாபி. அந்த சஹாபி என்ன பண்றாங்க, நபிகள் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் சொல்றாங்க, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான், ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி போய் சொல்றாங்க. அப்ப நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், யோசிச்சு பாப்போமே. இப்ப நம்மள்ட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாங்க, எவ்வளவு தொழுதாலும் எனக்கு தொழுறத மாதிரியே ஈடுபாடு இல்லைன்னு ஒரு ஆள் வந்து சொல்றாங்க. இப்ப நம்ம பதில் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம சொல்லுவோம், சேச்சா எனக்கு அப்படி ஒண்ணும் கிடையாது, நான் எப்பவும் தொழுது வணங்கிட்டு இருக்கேன், நான் பெர்ஃபெக்ட் மாதிரி பேசுவேன், அப்படிதானே? நம்ம எல்லாருமே இப்படிதான். இங்க இருக்கக்கூடிய யார்கிட்டயாவது நம்மளுடைய இபாதத்து விஷயங்களை பற்றி கேட்டா, நான் அது பண்ணுவேனே, நான் இது பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெர்ஃபெக்ட் மாதிரி பேசுவோம். ஆனா அந்த சஹாபாக்களுடைய நிலைமை பாருங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர், மிக அந்தஸ்துக்குரியவர். அவங்க சொல்றாங்களாம், ஹந்தலாவே எனக்கும் அப்படிதான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்ப ஹந்தலாவே எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹந்தலா அவங்க சொல்றாங்க முனாஃபிக் ஆயிட்டேன். எதனால முனாஃபிக் ஆயிட்டேன்னு சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவருக்கு கூட இருக்கும் போது நான் அதிகமாக என்னது நன்மைகளை செய்யறேன், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல இருந்து போகிறதுக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையில ஈடுபடும் போது பிள்ளை குட்டி உலக வாழ்க்கை அதுல என்னுடைய அந்த தாட் போகுது அப்படின்னு சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா எனக்கும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேருமே இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, சரி இதை போய் நம்ம யாருக்கு சொல்லலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போன உடனே நபிகள் நாயகத்திலையும் சொல்றாங்க, ஹந்தலா முனாஃபிக் ஆயிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, ஏன் ஹந்தலா நீ இப்படி பேசுற அப்படின்னு கேட்கும்போது ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றார்கள், நான் உங்க கூட இருக்கும் போது அதிகமாக இஸ்லாமிய விஷயங்கள்ல ஈடுபடுறேன், ஈமான் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஆனா உங்களிடத்துல இருந்து வெளியே போகும்போது எனக்கு எப்படி இருக்கு, கொஞ்சம் ஈமான்லாம் கம்மியான மாதிரி இருக்கு. வியாபார விஷயங்களையும் பிள்ளைகள் விஷயங்களையும் குடும்பங்களையும் தான் நான் அதிகமாக ஈடுபடுறேன் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர்கள் சொல்றாங்க, ஈமான்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, ஈமான்னா அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நீங்க முழுக்க முழுக்க அப்படி ஈடுபட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த வானவர்களே உங்களுக்கு கை கொடுப்பாங்க. அதுக்கு மீனிங் என்னது, மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்ம பலவீனங்களாக தான் படைச்சிருக்கோம். அல்லாஹ் நம்மளை பலவீனமாக தான் படைத்திருக்கின்றான். அப்போ அதை நம்ம காரணமாக வச்சு நம்ம என்ன பண்ணக்கூடாது, அமல்களை வந்து குறைத்து விட கூடாது. நம்ம கவலைப்படலாம். எப்படி கவலைப்படலாம் தெரியுமா? 2 கேட்டகரியா இருப்பாங்க ஆட்கள். எப்படி இருப்பாங்கன்னா, அமல்களே செய்ய மாட்டாங்க, செய்யறதற்கான வாய்ப்பு வந்துமே அமல்கள் செய்யாம கவலைப்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் அது செய்யல, என்னால தொழ முடியல, என்னால தஹஜ்ஜுத் எழுத முடியல, என்னால தான தர்மம் இருக்கும், காசு இருக்கும், இருந்தாலும் சொல்லுவாங்க என்னால தான தர்மம் செய்ய முடியல, இப்படி அவர்கள் சொல்லுவார்கள். அதற்கு அப்புறமா ஆனா அவங்கள்ட்ட இருந்ததை என்ன பண்ணுவாங்க, மனது வெளியே வராது. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வெளிப்படுவதற்கு அவர்கள் வந்து முன்வர மாட்டார்கள். இப்படி ஒரு கேட்டகரி இருப்பாங்க. இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் வந்து என்னதான் அமல்கள் செய்தாலும் மனசுக்குள்ளாடி ஒரு படபடப்பு, நம்ம செய்யறது அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா, நம்ம செய்யறத அல்லாஹ் ஏற்றுக்கொள்றானா அப்படிங்கிற ஒரு படபடப்பு இருக்கும். இப்படி 2 கேட்டகரி இருக்காங்க. இதுல நான் 2ஆவதா சொன்னேன் பாத்தீங்களா ஒரு கேட்டகரி, அது வந்து சிறந்த கேட்டகரி. அவர் ரசூலுல்லாஹ் சொன்ன கேட்டகரியில வரக்கூடிய ஆட்கள். நம்ம எவ்வளவுதான் அமல்கள் செய்தாலுமே என்னது, நம்ம மனசுக்குள்ளாடி நான் செய்யலையோ, நான் செஞ்சதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவானா அப்படிங்கறத மாதிரியான ஒரு தாழ்ந்த மனப்பான்மை. அப்ப சகோதரிகளே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம ரமலானுடைய மாதங்கள்ல நம்முடைய அந்த சார்ஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏறி இறங்கி செஞ்சாலுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சுதாகரிச்சு
திருப்பி எடுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாள் நம்மளுக்கு எப்படி ஸ்பிரிட் இருக்குமோ அதே ஸ்பிரிட் எப்போ வரைக்கும் இருக்கணும்? 30 வரைக்குமா? இல்ல. ரமலான் மாசம் எதுக்கு வருது? நம்மளுக்கு ஒரு டெஸ்டிங், நம்ம ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரினே சொல்லலாம். அப்படிதானே? இப்போ மெயின் இவாலுவேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன வரும்? இடையில ஒரு ரிவிஷன் எக்ஸாம் மாதிரி வரும். அது மாதிரி ஒரு பயிற்சிக்காக தான் இந்த மாசம் நம்மளுக்கு வருது. அல்லாஹ் நிறைய ஆஃபர் தரக்கூடிய ஒரு மாசம் தான் இந்த ரமலானுடைய மாசம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான சிறப்புகள் எதுல வந்திருக்கு? இந்த மாதத்துல வந்திருக்கு. இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பு என்ன தெரியுமா? குர்ஆன்ல சொல்லப்பட்ட மாதத்தினுடைய பெயர் என்னது? குர்ஆன்ல பெயர் கூறப்பட்ட மாத பெயர் தெரியுமா யாருக்காவது? எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இல்ல. சரி, குர்ஆன்ல ஒரே ஒரு மாதத்தினுடைய பெயர் தான் அல்லாஹ் சொல்லி இருக்கான். அது எந்த மாதம்னு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பேக்ல இருந்து வந்த ரமலான். சரியா? ஓகே. அல்லாஹ் சொல்றான், வானங்களையும் பூமியையும் படைத்த நாட்களில் இருந்தே மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனையா? மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? அல்லாஹ்விடத்திலையும் சரி இந்த உலகத்திலையும் சரி மாதங்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 12 மாதங்கள். சரியா? இந்த 12 மாதங்கள்ல 4 மாதங்கள் அல்லாஹ் புனிதமான மாதம்னு சொல்றான். புனிதமான மாதம் எதெல்லாம் தெரியுமா? புனிதமான மாதம் சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. கேட்கல. ரமலான் வராது புனிதமான மாதத்துல. இந்த 4 மாதங்களை அல்லாஹ் போர்கள் தடை செய்யப்பட்ட மாதங்கள் எல்லாம் நிறைய பட்டியல் போடுவான். மாஷா அல்லாஹ். ரஜப், முஹர்ரம், துல்காதா, துல்ஹஜ், இப்படி 4 மாதங்களை புனிதமான மாதங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா பட்டியல் போடுறான். ஆனா இந்த 4 மாதங்களுடைய பேர் குர்ஆன்ல உண்டா? இல்ல. ஆனா எந்த மாதத்தினுடைய பேர் உண்டு? ரமலான். ரமலான் மாதத்தினுடைய பேரை அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுறான். இந்த ரமலான் மாதத்துல என்ன சிறப்புகள் எல்லாம் இருக்கு? ஒரு 2 சிறப்பு யாராவது சொல்லுங்களேன். தெரிஞ்ச விஷயம் தான். குர்ஆன் இறங்கப்பட்ட மாதம். வேற லைலத்துல் கத்ர். ஓகே, மாஷா அல்லாஹ். அப்ப நிறைய தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க, அப்படிதானே? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஏராளமான சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தராங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் அதாக்கும் ரமலான். ரமலான் பிறையை பார்த்தாலே நம்ம முடிவு பண்ணுவோம். ரமலான் பிறையை பார்த்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அதாக்கும் ரமலான். ரமலான் வந்து விட்டது. எப்படிப்பட்ட ரமலான் தெரியுமா? இந்த ரமலான் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்து நிறைந்த மாதம், பரக்கத்து நிறைந்த ரமலான், புனிதமிக்க ரமலான், நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய சங்கை மிக்க ரமலான். அப்படிப்பட்ட ரமலான் வந்துவிட்டது. ஃபரல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் ஸியாமு. யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்களுக்கு எது கடமையாயிடுச்சு? ஸியாம், ஸாம, நோன்பு கடமையாயிடுச்சு. மேலும் இந்த மாதங்கள்ல என்ன சிறப்புகள் என்றால், துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுஸ் ஸமா. என்னது? வானங்களுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். வானங்களுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். மேலும் இன்னொரு ஹதீஸ்கள்ல வரும், துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். மேலும் இன்னொரு ஹதீஸ்ல வரும், துஃப்தஹு அப்வாபுர் ரஹ்மா, கருணை ரஹ்மத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும். அப்படிப்பட்ட ரமலான் வந்து விட்டது. மேலும் வத்துலகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம், ஜஹீம் நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? மூடப்படும். அப்படிப்பட்ட மாதம் வந்து விட்டது. வதுகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிடப்படும். ஷைத்தான்களுக்கு கையில கால கெட்டுப்படும்னா மீனிங் என்னது? ஷைத்தானுடைய விலங்கிடப்படும்னா இந்த மாதத்துல அதி தீமை செய்பவர்களாக இருந்தால் கட்டுப்படுத்திக் கொள்ளணும். அதனாலதான் இந்த மாதங்களில் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுவார்கள். லில்லாஹி ஃபீஹி லைலா. இந்த மாதத்துல ஒரே ஒரு இரவு இருக்கு. கைரும் மின் அல்ஃபி ஷஹர்.
அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு? அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. மன் ஹுரிமா கைரஹா ஃபகத் ஹுரும். இதுல அல்லாஹ் தடுத்தவைகளில் இருந்தெல்லாம் யாரெல்லாம் தடை செய்கிறார்களோ அப்படிப்பட்ட இந்த ரமலானுடைய புனித மாதம் வந்து விட்டது. இப்படிப்பட்ட சிறப்புகள் எல்லாம் எதுக்கு இருக்குது? ரமலானுடைய மாதத்திற்கு இருக்குது அப்படிங்கறதை சொல்லி தராங்க. மேலும் நீங்க சொன்ன மாதிரியான சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? குர்ஆன். குர்ஆன் எப்படிப்பட்ட வேதம்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய வார்த்தையாகிய இந்த அருள்மறையாம் திருமறை குர்ஆன். இந்த குர்ஆன் இருக்கிறதுனாலதான் எது உண்மை எது பொய் நம்ம ஏகத்துவ கொள்கையில் இருக்கிறதுக்கு கூட காரணம் எதுதான்? இந்த குர்ஆன் தான், அப்படிதானே? அப்படிப்பட்ட அந்த புனிதமிக்க குர்ஆனுடைய வசனம், முதல் வசனம் இறங்கியது எந்த மாதம்? ரமலானுடைய மாதம். அது என்ன வசனம் தெரியுமா? ரமலான் பேர் குறிப்பிட்ட குர்ஆன்ல அந்த வசனம் தெரியுமா? மாஷா அல்லாஹ். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். என்னது? ரமலான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் வந்தது, இறங்கியது அப்படின்னு சொல்றாங்க. ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. வ பையினாத்தின் மினல் ஹுதா, அந்த நேர்வழியையும் எப்படி காட்டும்? பிரித்து காட்டும். எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதையும் பிரித்து காட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த அருள்மறையாம் திருமறை குர்ஆன் இறங்கிய புனிதமிக்க மாதம் எது? ரமலானுடைய மாதம். இந்த ஃபமன் ஷஹித மின்கும், யார் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைகிறார்களோ அல்லாஹ் யாருக்கு என்ன கடமையாக்குனான்? மனிதர்களுக்கு நோன்பை கடமையாக்கணும். இப்படி ஏராளமான சிறப்பு கொண்டதுதான் எது? ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? சொர்க்கத்துடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படும், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்படும், ஷைத்தான் விலங்கிடப்படுவான். நம்ம ஒரு இரவு இருக்கிறது, 1000 மாதங்களை விட சிறந்த இரவு, குர்ஆன் இறங்கிய மாதம். இப்படி ஏராளமான சிறப்புகளை வைத்து நன்றி செலுத்துவதற்காக நம்மளுக்கு எது தந்தான்? அல்லாஹ் நோன்பை தந்தான். இன்னைக்கு நம்ம நோன்பு எதுக்குன்னு கேட்டா நம்முடைய பதில் எப்படியா இருக்கும்? நோன்பு எதுக்குமா? யாராவது சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ல இருக்க சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க, நோன்பு எதுக்கு? நோன்பு அல்லாஹ் நம்ம எதுக்கு நோன்பு பிடிக்கிறோம் தெரியுமா? உம்மா என்ன சொல்லி தந்தாங்க நோன்பு எதுக்கு பிடிக்கிறோம்னு? தெரியாதா? சரி, செகண்ட் ரோல போய் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. நோன்பு நம்ம எதுக்கு பிடிக்கிறோம்? பசியை உணர்த்துவதற்காகவா? ரொம்ப எடை போட்டுட்டோம், நோம்புல வெயிட் கம்மி பண்ணணும், டயட் கண்ட்ரோல் பண்ணணும், அப்படிதானே? அதுக்கா? வேற எதுக்கு? வேற எதுக்கு நோம்பு? இறையச்சம். அல்லாஹ் சொல்றான், தக்வாவை வர வைப்பதற்கு எது முக்கியம்? நோன்பு முக்கியம். நம்ம நோன்பு பிடிச்சோம்னா எது வந்துருமா? தக்வா வந்துரும். வேற வேற மற்ற செயல்கள் எல்லாம் யோசிச்சு பார்ப்போமே. தொழுகை பண்ணணும், தர்மம் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஆல்ரெடி நம்மளுக்கு தக்வா இருந்தாதான் நம்ம அதை செய்வோம், அப்படிதானே? அந்த செயலை செய்வோம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க நோன்பை பிடித்தால் உங்களுக்கு எது வரும்? இறையச்சம் வரும். நம்ம ஒரு தக்வாவாதிகளாக வருவோம். ஒரு நம்மளை நாமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு நம்மளுக்கு வரும். அப்ப இவ்வளவு வருஷம் நம்ம நோன்பு பிடிச்சிருக்கோமே, அந்த நோம்பெல்லாம் பிடிச்சது கரெக்ட் தானே? நம்ம யோசிச்சு பார்ப்போம், சுய பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். இவ்வளவு வருஷம் நம்ம நோம்பு பிடிச்சோம், அப்படிதானே? இந்த நோம்பு எல்லாம் நம்ம சரியாதான் பிடிச்சோமா? காலையில இருந்து மக்ரிப் டைம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தோமே தவிர வேற ஏதாவது அதுல ஒரு பெனிஃபிட்டா நம்மளுக்கு நடந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. நடந்திருக்குன்னா நம்மளுக்கு எது இருந்திருக்கும்? தக்குவா நம்மளுக்கு அதிகமா இருந்திருக்கும், எல்லா விஷயத்திலும் இருந்திருக்கும். ஆனா அது இல்லாததன் காரணமாகத்தான் நம்மளுக்கு இந்த உரை தேவைப்படுது. பல வருஷம் இந்த ரமதானுக்கு இந்த உரை நம்மளுக்கு தேவைப்படுது, அப்படிதானே? ஏன்னா மனிதன் அந்த இயல்பு வீக்னஸ், அதனால நம்மளுக்கு அந்த ஸ்பிரிட் சார்ஜ் கம்மி ஆகுது. ஆக இந்த நோன்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு எது அதிகப்படுத்தும்? இறையச்சத்தை அதிகப்படுத்தும். அதனாலதான் நான் ஸ்டார்டிங்ல இந்த வசனத்தை ஓதினேன். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும். நம்மளுக்கு மட்டும் நோன்பு கிடையாது. முன்னாடி வாழ்ந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி காலத்துல வாழ்ந்த தூதர்மார்களுக்கும் அவர்களுக்கான நோன்புகள் எல்லாம் இருந்திருக்கு. அவர்களுக்கு இந்த மாதிரி வழிமுறை கிடையாது, காலையில இருந்து சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு. அதற்கான ஏதாவது ஒரு ஏற்பாடு அல்லாஹ் செஞ்சிருப்பான். இப்ப நம்ம அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றான், உனக்கு
கடமையாக்கப்பட்டிருந்ததோ அதே போன்று உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. எதற்கு? பசியை. நிறைய பேர் சொல்லுவாங்க பசியை, ஏழையுடைய பசியை உணர்வதற்காக அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஒண்ணுமே கிடையாது. எதுக்கு? லஅல்லகும் தத்தகூன், இறையச்சமுடையவர்களாக நம்ம ஆக வேண்டும் என்பதற்காக தான் இறைவன் இந்த நோன்பை யாருக்கு தந்தான்? மனிதர்களுக்கு ஏற்படுத்தினார். இன்னும் அல்லாஹ் தஆலா இந்த நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஏராளமான சிறப்புகளை நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறான். மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, யார் ஒருவர் நோன்பு நோக்கிறார்களோ, எப்படி நோன்பு நோக்கிறார்கள் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கணும். சும்மா வெறுமனே நோன்பு நோக்கிறது கிடையாது. ஈமானன் வஹ்திஸாபன், ஈமான் இறை நம்பிக்கையுடனும் வஹ்திஸாபன் நன்மையை எதிர்பார்த்தவர்களாகவும் என்ன பண்ணணும்? நோன்பை நோக்கணும். சும்மா வெறுமனையா பிறந்ததுல இருந்தே உமா அப்பா சொல்லி தந்தாங்க அதனால நான் நோன்பு பிடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் நம்ம நோன்பு பிடிக்க கூடாது. எதற்காக நோன்பு பிடிக்கணும்? உண்மையாக இஹ்லாஸோட உள தூய்மையோட நம்ம என்ன பண்ணணும்? நோன்பை நோக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மேலும் இதற்கு ஏராளமான சிறப்புகள் என்னென்னா, போர்க்கவசம் தெரியுமா? நம்ம போர் செய்வோமா? இப்ப நம்ம போர் செஞ்சுட்டா இருக்கோம் இல்ல. ஆனா ஒரு ஈமான்தாரியாக இருந்து உள்ள இறையச்சத்தோட இஹ்லாஸோட நோன்பை பிடித்தோம் என்றால் போர்ல கவசாடை அணிவாங்க தானே. எதிரிகள் வந்து அடிக்கும் போது ப்ரொடெக்ஷனா இருக்கிறதுக்கு கவசம் அணிவாங்க. அதே மாதிரிதான் இந்த நோன்பு என்பது நரகத்தில் இருந்து காக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பினுடைய சிறப்பை நம்மளுக்கு கற்றுத் தருகிறார்கள். மேலும் ஏராளமான சிறப்புகள். முனாதி யுனாதி, ஒரு அழைப்பாளர் வருவாங்க. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல வானத்திலிருந்து யார் வருவா? வானவர்களை விடுவான், அழைப்பாளர்களை விடுவான். அந்த அழைப்பாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்களா, யா பகியல் கைர், நீங்க வந்து அதிகமாக நன்மைகள் செய்பவர்களாக இருந்தால் அது வந்து அதிகப்படுத்துங்கள், நீங்க தீமை செய்பவர்களாக இருந்தால் அதை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த அழைப்பாளர்கள் வந்து யாருக்கு கட்டளை போடுவா? மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கு கட்டளை போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ரமலானுடைய மாதத்துல நம்ம புரிந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு மீனிங் என்ன? இவ்வளவு நாள் நம்ம எப்படியோ இருந்திருப்போம், அது எல்லாமே போயிட்டோம். இனிமே வரக்கூடிய ரமலானுடைய மாதமும் சரி, அதை தொடர்ந்து வரக்கூடிய மாதங்களிலும் சரி, நான் சிறந்த ஒரு முஃமினாக இருப்பேன் அப்படிங்கிறதை மனதில் வைத்து இந்த ரமலானை நம்ம வரவேற்கணும். ஏன்னா மரணம் எப்ப வேணாலும் வரலாம். அப்படிதானே? சின்ன பிள்ளைங்கன்னு கிடையாது, பெரியவங்கன்னு கிடையாது. ஏன் இந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம பேசிட்டு கீழே இறங்குவோமான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா மரணத்தை நிர்ணயித்திருக்கான். யாருக்கு எப்ப எந்த நேரம் மரணம் வரும் அப்படிங்கிறது தெரியாது. ஆக கிடைக்கக்கூடிய இந்த நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இந்த அவசரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? கிடைக்கக்கூடிய இந்த சான்ஸை வந்து நம்ம விட்டு விடக்கூடாது. ஏன்னா பல ஆட்கள் நம்மள போன வருஷம் இருக்கிறவங்க இந்த வருஷம் நிறைய பேர் இல்ல. அப்படிதானே? நம்ம குடும்பங்கள்லயும் சரி, பக்கத்து வீட்லயும் சரி, நிறைய பேர்கள் வந்து மௌத்தா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இந்த வருஷம் நம்மளுக்கு தரான்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ்னே நம்மளுக்கு சொல்லலாம். அப்ப நம்ம இதை நழுவ விடலாமா? இல்ல. அல்லாஹ் தஆலா சொன்னது மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் காலையில இருந்து நம்ம குர்ஆனுடன் தொடர்போட இருக்கணும். குர்ஆனுடன் நம்ம எப்போதும் தொடர்பாக இந்த ரமலானுடைய மாசத்துல இருக்கணும். நம்ம இன்னைக்கு சொல்லுவோம், நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? நான் 3 தடவை குர்ஆனை ஓதி முடிச்சிட்டீங்களா? எத்தனையோ ரமலான்ல 6 தடவை நான் குர்ஆனை ஓதி முடிச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம இதுல பெருமைப்படுவோம். ஆனா அது பெருமையா? இல்ல. என்னன்னா நிறைய முஸ்லிம்களுக்கு குர்ஆன்ல என்ன இருக்குன்னு தெரியாது. ஏதோ அரபி வார்த்தைகளை படிச்சுட்டு குர்ஆனை முடிச்சோமே தவிர அந்த குர்ஆன்ல எத்தனை ஆயத்துகள் இருக்குன்னு தெரியாது, எத்தனை வசனங்கள் இருக்குன்னு தெரியாது, அல்லாஹ் யாரை பத்தி சொல்றான்னு தெரியாது. குர்ஆன்ல எந்த சஹாபியுடைய பேர் வந்திருக்கு? குர்ஆன்ல ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் தான் வந்திருக்கு. யாருக்கா தெரியுமா? நபிமார்கள் பேர் எத்தனை வந்திருக்கு? 25. சரி, மாஷா அல்லாஹ். அப்ப ஒரே ஒரு சஹாபியுடைய பேர் வந்திருக்கு. அது எந்த சஹாபி?
ஜெயித், ரசூலுல்லாவுடைய வளர்த்து மகன் ஜெயித். மாஷா அல்லாஹ். அப்போ இப்படி இது நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியல, அப்படித்தானே? தெரியலன்னா நம்ம வெட்கப்படணும். இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு கூட்டத்துல போய் பிள்ளைங்க ஆன்சர் பண்ணல, உலக விஷயங்கள்ல ஆன்சர் பண்ணலன்னா ரொம்ப வெட்கப்படணும். ஆனா பிறந்ததுல இருந்தே நம்ம இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக நம்ம வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 50 வயசு 60 வயசான நிறைய உம்மாமார்களுக்கு குர்ஆனுடைய அலிஃபா தலை நிக்கிறாங்க. சொல்லுவோம் வயசானவங்களுக்கு தலையில ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஒரு முயற்சி செஞ்சா அதற்கான பலனை அல்லாஹ் தருவான் இல்லையா? அப்ப எந்த அளவிற்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் இந்த குர்ஆனோட நம்ம தொடர்புல இருக்கோம்னு பார்க்கணும். அப்படி கடகடகடகடகடன்னு 6-7 தடவை குர்ஆனை முடிக்கிறது விஷயம் கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம குறிக்கோள் எடுக்கணும். இந்த ரமதான்ல அலிஃப் லாம் மீம் தொடங்கக்கூடிய அந்த பக்ரால இருந்து நான் என்ன பண்ணுவேன்? ஃபாத்திஹால இருந்தே என்ன பண்ணுவேன்? பொருளுடன் ஓதுவேன். எடுப்போமா? உறுதி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல குர்ஆனை பொருள் உணர்ந்து நான் ஓதுவேன் அப்படிங்கிற ஒரு உறுதியை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல இருந்து நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இதுதான் குர்ஆனுடன் தொடர்பு. நம்மள நிறைய பேர் சொல்லுவோம் நேரம் இல்ல, அப்படிதானே? நேரம் இல்ல பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடணும் அப்படி இப்படி. சகோதர சகோதரிகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு மறுமையில இந்த பிள்ளைங்களோ இந்த கணவன்மார்களோ நம்மள வருவாங்களா சாட்சி சொல்றதுக்கு? யாரும் வரமாட்டா. ஆனா யாரு வருவா? நம்ம ஓதக்கூடிய அந்த குர்ஆன் வரும். யா அல்லாஹ் இவன் இந்த நேரம் என்னை எடுத்து என்னுடைய வசனங்களை ஓதுனா அப்படிங்கிற அந்த சாட்சி சொல்றதுக்கு இந்த குர்ஆன் வரும். ஆனா பிள்ளைகளோ பெற்றோர்களோ உம்மா அப்பா கணவன்மார்களோ யாரும் வரமாட்டா. குர்ஆன் வரும். ஆக இந்த ரமதானுடைய மாதம் அதிகமாக நம்ம குர்ஆனுடன் தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்றுதான் இந்த ரமதானுடைய மாதத்துல நம்ம ஒரே ஒரு நோன்பு பிடிச்சா 30 நோன்பு இருக்கு, அப்படிதானே? 30 29 நோன்பு இருக்கு. இதுல ஒரே ஒரு நோன்பு பிடிச்சா அல்லாஹ் எவ்வளவு இரக்க குண முடியும்னு பாருங்க. இந்த ஒரே ஒரு நோன்புக்கு அல்லாஹ் தஆலா 70 வருஷம் என்னது 70 வருஷமா அந்த முகம் இருக்கு பாத்தீங்களா, முகத்தை வந்து நரகத்தை விட்டு திருப்பி விடுறோம். அப்போ எவ்வளவு பெரிய கருணையாளன், எவ்வளவு பெரிய ஆஃபர் எல்லாம் நமக்கு தரான் இந்த மாசத்துல. நம்ம இதை நழுவ விடலாமா? ஒருபோதும் விடவே கூடாது. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது, நான் தான் அதற்கான நன்மையை பலனை கொடுப்பேன் அப்படிங்கறத உரிமையா சொல்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க, எப்படி சொல்றான்னா அல்லாஹ்வுக்கு இது கடமை. நோன்பு நோற்பாங்க இல்லையா? அப்படி நோன்பு நோக்கிறதாக இருந்தால் அல்லாஹ் தஆலாவுக்கு சொர்க்கம் கொடுக்க வேண்டும் என்பது கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப என்னது? உண்மையா இறையச்சத்தோட நம்ம இந்த நோன்பை பிடித்தோம் என்றால் அல்லாஹ் கண்டிப்பாக நம்மளுக்கு சுவனம் தருவான். நாளைக்கு மறுமையில நம்ம எல்லாம் கூடி நிப்போம் இல்லையா? அப்ப அல்லாஹ் கூப்பிடுவான், ஐன ஸாயிமூன் ஐன ஸாயிமூன் அப்படின்னு கூப்பிடுவான். நோன்பாளிகளே எங்க நீங்க வாங்க, நோன்பாளிகளே வாங்க, உங்களுக்கென்று ரய்யானுடைய வாசல் திறந்திருக்கு. சொர்க்கத்துல எத்தனை வாசல்கள் இருக்கு? 8. சரியா? இந்த 8 வாசல்கள்ல நோன்பாளிக்கென்று இருக்கக்கூடிய வாசல் தான் ரய்யானுடைய வாசல். அந்த நோன்பாளிகளை எல்லாம் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவான். அவர்கள் எல்லாம் நுழைவார்களை தவிர வேற யாரும் அந்த வாசல்களில் நுழைய மாட்டார்கள் என்ற ஒரு சிறப்பு அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா இந்த நோன்பாளிகளுக்கு தரும். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? எவ்வளவோ ரமதான்கள் நம்மள கடந்து போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம யோசிக்காம ஷாப்பிங் மால்லையும் சீரியல்கள்லையும் டிவி, இன்னும் நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்னைக்கு நம்ம டிராமா பார்த்தோம். சீரியல் இருந்துட்டு இந்த சீரியல் வந்து சுப்ஹானல்லாஹ் ஒரு மாசத்தை லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ரமதான் முடிச்சிட்டு பார்க்கணும்னு இருப்பாங்களா நிறைய பெண்கள்? ரமதான் முடிச்சிட்டு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அத ரமதான் முடியுதோ இல்லையோ அடுத்து ஷவ்வாலுடைய மாசம் வரும்போது ஒவ்வொரு எபிசோடா இருந்து பாக்குறது இருக்காங்க. நிறைய பெண்கள் இருக்காங்க. ஏன்னா ரமதானுடைய மாதத்துல நம்ம பாத்திரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டு இருக்காங்க. அன்பானவர்களே, மேலும் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா தொழுகை, இரவு தொழுகை தொழுறது தானே. மன் காம ரமதான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒருவர் இந்த ரமதானுடைய மாதத்தில் இரவு நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். எவ்வளவு பெரிய அருள், அப்படிதானே? இன்னைக்கு நம்ம தொழுறதுக்கு போவோம், அப்படிதானே? இரவு தொழுகை அப்படிங்கிறது என்னது? இரவு தொழுகையுடைய பேர் என்னது?
இரவு தொழுகைக்கு சகோதர சகோதரிகளே நம்ம நிறைய பேர் தெரியாமலே வச்சிருக்கோம். தராவி அப்படிங்கிற ஒரு பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்காங்க. ஆனால் உண்மையாகவே ஹதீஸ்களையும் குர்ஆனையும் நம்ம பார்த்தோம்னா அந்த பேர் இடம்பெறாது. 4 பேர் தான் நம்ம இரவுல நின்று வணங்குவதற்காக இருக்கக்கூடிய தொழுகையுடைய பெயர். என்ன பேர் தெரியுமா? ஸலாத்துல் லைல், கியாமுல் லைல், வித்ரு, தஹஜ்ஜுத். இப்படி 4 தொழுகையுடைய இந்த பேர்கள் எல்லாமே ஒரு தொழுகை தான். எத்தனை ரக்காத் தெரியுமா? 8 + 3. அதிகபட்சமா போனா ரசூலுல்லாஹ் 12 + 1 தான் தொழுதிருக்காங்களே தவிர இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா 20 ரக்காத்து + 3 அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு வழிமுறையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுதாங்க. இப்படின்னு நிறைய மக்கள் ஒவ்வொரு சட்டங்களையா வழிவகுத்து வச்சிருக்காங்க. ஒரு கணமா பார்த்தோம்னா அந்த சஹாபாக்கள் தொழுதார்கள் என்றால் நம்ம தொழலாமா? தொழக்கூடாது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் எவ்வாறு தொழக்கொண்டீர்களோ, என்னை எவ்வாறு தொழக்கொண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள். சொல்லு கமா ராய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கொண்டீர்களோ தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்களையோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ நம்ம பின்பற்ற தேவை கிடையாது. இன்னொரு பட்சமாக பார்த்தா அந்த சஹாபாக்கள் அப்படி தொழுதிருக்காங்களான்னா அந்த ஹதீஸ்கள் எல்லாமே ஆதாரமற்றது. அப்படி அவங்க தொழுதும் கிடையாது. மேலும் நம்ம பார்த்தோம்னா இந்த 20 ரக்காத்து 23 ரக்காத்து நம்ம தொழுறோம் இல்லையா? இதுல நம்ம 1 மணி நேரம் தொழுவோம். 8 ரக்காத்துனா 1 மணி நேரம் தொழுறோம்னா அதே 1 மணி நேரத்துல அவங்க எத்தனை ரக்காத்து தொழுதிருப்பாங்க? 23 தொழுதிருப்பாங்க. குல்ஹுவல்லாஹு அஹத்னா இன்னா அத்தனாகல் கௌசரன்னா சின்ன சின்ன சூரா வச்சு ருக்கு போறது சஜ்தா போறது எதுவுமே தெரியாது. கோழி கொத்திட்டு எழுப்புறத மாதிரி எழுந்துறாங்க. இப்படிதானே? உண்மைதானே? இன்னைக்கு நம்ம நிறைய பல வருஷங்களுக்கு முன்னாடி ஹதீஸ்கள் எல்லாம் வீடியோஸ்ல நம்ம பார்த்திருப்போம். அப்படி குனிஞ்சு 7 செகண்ட்ல 7 நிமிஷத்துல என்னமோ இந்த 23 ரக்காத்தையும் தொழுது முடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய வகுத்து வச்சிருக்காங்க. சகோதரிகளே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு கட்டளை இட்டால் தான் நம்ம செய்ய வேண்டும். மேலும் இந்த தொழுகை தொழுவதற்கு சிறந்த இடம் எது? வீடு. சரியா? இந்த தொழுகை, இந்த இரவு தொழுகை என்பது ரமலான்ல மட்டும் கிடையாது, எல்லா மாதங்களையும் தொழ வேண்டிய தொழுகை. ஆனால் இந்த ரமலான்ல நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதற்காக நம்ம கொஞ்சம் கூட அதற்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் இந்த தொழுகையுடைய இந்த விஷயங்களை நம்ம புரிந்து தெரியாதவர்களுக்கும் நம்ம சொல்லி கொடுக்கணும். நேரம் கம்மியானதுனால ஒரே ஒரு ஹதீஸோட முடிக்கிறோம். சகோதரிகளே, மேலும் இந்த நோன்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த ரமலானுடைய மாதம் நம்மளை அடைஞ்சிடுச்சு அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மிம்பர் படியில ஏறுறாங்க. ஃபர்ஸ்ட் ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க, அடுத்த ஒரு மிம்பர் படி ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க, அதற்கு அடுத்த மிம்பர் படி ஏறும்போது ஆமீன் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் எல்லாம் கேக்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க எதற்காக இப்படி ஆமீன் சொல்கிறீர்கள் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த 3 படிக்கும் 3 விஷயங்களை சொல்றாங்க. நான் முதல் படி ஏறும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார் அல்லாஹ்வுடைய அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் கேட்டும் ஸலவாத் சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசமாகட்டும், ரஹிம அன்ஃபுல் மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதற்கப்புறமா அப்ப ரசூலுல்லாஹ் அதற்கு ஆமீன் அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது, வயதான பெற்றோர்கள் இருந்தும் யார் அவர்களை விட்டு விட்டார்களோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். அதாவது அரபியர்களுடைய ஒரு சொல், அது நம்ம சொல்லவே நாசமா போட்டோம் அப்படின்னு. அது மாதிரி அந்த அரபியர்களுடைய ஒரு சொல் ரஹிம அன்ஃபுல் மூக்கு மண்ணை கவ்வட்டும். இப்படி அப்புறம் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஆமீன். மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், யார் ஒருவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சகோதரிகளே, இந்த ரமலான்ல நமக்கு இதற்கான வாய்ப்பை கிடைத்து நம்ம நழுவ விட்டோம் என்றால் அதற்கான நஷ்டம் நம்மளுக்கு தவிர வேற யாருக்குமே இல்லை. ஆக சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானை சிறந்த முறையில் குர்ஆனுடன் தொடர்போடு வணக்க வழிபாடுகளோடு ஒரு சிறந்த ஒரு முஃமினாக ஒரு புது மனிதனாக உருவாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக, நாளைக்கு அந்த மறுமையில ரய்யான் என்கின்ற அந்த வாசலில் நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.